திரும்ப அதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். என்னை சாட்சி சொல்லும்போது கூட ஃபாதர் ஜெபம் பண்ணார், அதனால் எனக்கு இப்படி ஆச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாது. இங்கே வந்து ஜெபம் மெசியா ஆன்மீக மையத்தில் ஜெபம் பண்ணேன்னு சொல்லிக்கோங்க. ஏன்னா இங்கே ஃபாதர் வந்து இவர் மாதிரி தான், திருமுழுக்கு யோவான் மாதிரி தான். உதாரணமாக நம்ம இந்த காலத்தில் முடிச்சிருக்கிறோம். எனக்கு முன் ஒருவர் இருக்கிறார், அவர் நான் தண்ணீரால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவர் உங்களுக்கு தூய ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுப்பார். அவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், அவருடைய காலில் இருக்கிற வாரை அவருக்கு கூட தகுதியது. அதுதான் நம்ம எல்லாருடைய சாமியார் ஜனங்க எல்லாருடைய நிலைமை அவ்வளோதான். பிரைஸ்லாம். ஆமாம். அப்போ இங்கே மையத்துக்கு வர்றோம். மையம் என்பது என்ன? இந்த மையத்துக்கு வரும்போதெல்லாம் அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா மெசியா ஆன்மீக மைய பாடல், மெசியாவின் மையம் வரும்போதெல்லாம் இசைவாக வாழுகின்ற வழிகள் தோன்றும். கட்டாயமா. ஏன் அப்படின்னா 100 பேர் 200 பேர் 300 400 500 பேர் ஒரு வாரத்தில் அல்லது ஒரு மாதத்தில் இங்கே வந்து கடவுளை புகழ்ந்து கொண்டே இருக்கிறோம். எவ்வளோ நேரம் புகழ்கிறோம், எவ்வளவு இறை வார்த்தைகள் உதிர்க்கப்படுகிறது. அந்த வைப்ரேஷன் இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. அந்த அதிர்வுகள், அந்த அதிர்வு அலைகள் இங்கே எப்போதும் இருக்கும், எப்போதும் இருக்கும். மையத்தில் மெசியா மையத்தில் இருக்கும், எம்மாவுஸ் மையத்தில் இருக்கும், சோகத்தூரில் இருக்கும், வேற நம்ம கோயில்களில் இருக்கும். பங்கு கோயில்களில் நற்கருணை ஆண்டவர் இருக்கிற அந்த கோயில்களில் அந்த வளாகங்கள் கூட. ஏன்னா அந்த வளாகத்தில் தான் 10 பேரோ 100 பேரோ 1000 பேரோ ஜபமால ஜபம் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. அதெல்லாம் கடவுளுக்கு புகழ்ச்சி தான், கடவுள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையின் வெளிப்பாடு தான். அப்போ அதெல்லாமே அந்த வைப்ரேஷன் அப்போ இருந்து. இப்போ பாருங்க, ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஜபம் பண்ணுறீங்க, குடும்பமாக அப்பா அம்மா பிள்ளைங்க ஜபம் பண்ணுறீங்க, அல்லது குடும்பங்கள் சேர்ந்து ஜபமால சொல்கிறீங்க, அதே மாதிரி வைப்ரேஷன் அந்த குடும்பத்தில் அவங்களுடைய இடத்துல இருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவரை அன்பானவர்களே, அப்போ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள வேண்டியது. இப்போ இந்த குறிப்பிட்ட ஆள் ஜபிக்கிறதுனால விஷயம் வருதா? ஒரு பாயிண்ட் கூட கிடையாது. அப்படி சொல்லக்கூடாது. கடவுள் பயன்படுத்தலாம், ஒருத்தரை 100 பேரை பயன்படுத்தலாம், ஆனால் அது நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் முக்கியம் இல்லை, அவர் முக்கியம் இல்லை. இப்போ அந்தோனியார்கிட்ட ஜபிக்கிறோம், அந்தோனியார் இயேசுவின் முன்னால் அவர் முக்கியம் இல்லை, இயேசு தான் முக்கியம். அந்தோனியார் முக்கியம்னு நம்ம நினைச்சோம்னா, இயேசுவை வச்சுக்கிட்டு அந்தோனியார் முக்கியம்னு நினைச்சோம்னா, அந்தோனியார் பயங்கர வருத்தப்படுவார், கதறி கதறி அழுவார். ஐயா, நான் சொல்ல விரும்பினது என்ன, இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்களே. அவர் விரும்பினதுன்னா இயேசுவை அறிவிக்க, இயேசுவனுடைய அரசை அங்கே மலரச் செய், அதுதான் அவர் விரும்புறது. அல்லது மற்ற புனித அல்லது தாய் மரியா, இயேசு தான் முதலிடம், முதன்மை இடம், இயேசுதான் முதல் முக்கியம், முதல் முக்கியம். இப்போ அப்பாவை மதிக்கிறோம், சித்தப்பாவையும் மதிக்கிறோம். அப்பாவனுடைய தம்பி இல்லையா, அப்பாவனுடைய அண்ணன் பெரியப்பா, அம்மாவனுடைய அக்கா பெரியம்மா சின்னம்மா சித்தி மதிக்கிறோம்ல. அப்பாவை மதிக்கிறதுக்கு ஈக்குவல் ஆகிடுமா அது? என்ன தான் பாசமாக இருக்கட்டும், பெரியம்மாவோ சித்தியோ பெரியப்பாவோ சித்தப்பாவோ, அப்பா ஆகுமா? ரத்தம் இல்லையா? அம்மா ஆகுமா? பெற்றெடுத்தவங்க. அப்ப இவரு நம்மை பெற்றெடுத்தவர். பிரைஸ்லாம் அல்லேலூயா. மற்றவங்க கேட்கலாம், மற்றவங்க இப்படி ஒராசிக்கலாம், அவ்வளோதான். 2ஆம் ஜான் பால் திருத்தந்தை ஆகிறதுக்கு முன்னால, 2ஆம் ஜான் பால் திருத்தந்தை ஆகிறதுக்கு முன்னால யாரு திருத்தந்தை? யார் திருத்தந்தை? 2ஆம் ஜான் பால் திருத்தந்தை ஆகிறதுக்கு முன்னால 1ஆம் ஜான் பால் 2ஆம் கிளாஸ் போகிறதுக்கு முன்னால் என்ன கிளாஸு? 1ஆம் கிளாஸ். 2ஆம் ஜான் பால் திருத்தந்தை ஆகிறதுக்கு முந்தைய திருத்தந்தை 1ஆம் ஜான் பால். அவர் எவ்வளோ நாள் உயிரோடு இருந்தார்? காப்பி கூட அடிக்க தெரியலையே. 30 நாள், 33 நாள்னு சொல்லுவாங்க. அவர் இறந்தது, அங்கே இருந்தது, அதெல்லாம்
30 நாள். அந்த 30 நாளைக்குள்ள கடவுள் அவருக்கு சில முக்கியமான பணிகளை கொடுத்தாரு. அதை முடிச்சுக்கிட்டு அவர் போயிட்டார். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. 2ஆம் ஜான் பால் அந்த கான்க்ளேவ்னு சொல்லுவாங்க, கர்தினால்மார்கள்லாம் எல்லாரும் ஒரு ஹாலில் உட்காந்துருப்பாங்க, வரிசையாக நற்கருணை எல்லாம் இருக்கும், ஜபம் தியானத்தில் இருப்பாங்க. ஒரு வாரம் தியானம். அந்த தியானத்தில் ஜபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, இயேசுவே, எங்கள் தலைவரே, எங்களுக்கு திருத்தந்தையை தேர்ந்தெடுத்து கொடுங்க. கடைசியில் தான் அந்த போடுறது ஓட்டு, அது மாதிரி. அப்போ அந்த தியான வேலையில் எல்லாம் முடிவில் இவருக்கு ஜான் பால் ஃபர்ஸ்ட்டுக்கு ஓட்டு கிடைச்சிது. அவர் தான் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வெளியில் வந்ததையும் ஜான் பால் செகண்ட், அவர் கருதினாலாக இருக்கிறார். அவரை கேட்குறாங்க, என்ன அந்த மீட்டிங்கில் நீங்கள் 5 நாள் இருந்தீங்களே, தியானத்தில் இருந்தீங்களே, என்ன உங்கள் அனுபவம் என்ன? அப்போ அவர் சொல்கிறார், அவர் புனிதர் இல்லை, ஜான் பால் செகண்டு புனிதர், புனிதராக அறிவிக்கப்பட்டார், அவர் புனிதர். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் ஜான் பால் ஃபஸ்ட்டு உட்காந்துருந்தேன், அடுத்த சீட்டில் நான் உட்காந்துருந்தேன், தூய ஆவியானவர் என் மேலே உரசிக்கிட்டு போய் அவர் மேலே உட்காந்தார் அப்படின்னார். பிரைஸ்லாம். அடுத்த திருத்தந்தை ஜான் பால் செகண்ட். அதுபோல் நம்ம இந்த சித்தப்பா, பெரியப்பா, அப்பா, சின்னம்மா, பெரியம்மா, அம்மா மாதிரி இவங்கெல்லாம் சித்தப்பா, பெரியப்பா அந்த மாதிரி பணியாளர்கள் இருக்கலாம், முக்கியமானவர்களாக இருக்கலாம். முதன்மை அவசியமானது அப்பா அம்மா. அப்பா அம்மா அவர் தான் இயேசு. அப்போ அத்தனை குழந்தைகள், எனக்கு என்ன தெரியும் இவ்வளோ பேருக்கு இவங்கெல்லாம் ஜெபம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியுமா? அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன், மையத்துக்கு வர்றது எவ்வளவு முக்கியம். இந்த சாமியார் இருக்கலாம், இன்னொரு சாமியார் இருக்கலாம், அது மாதிரி கோயிலுக்கு போகிறது, பங்கு கோயில்களுக்கு போய் ஆராதிக்கிறது, வழிபாட்டில் பங்கெடுக்கிறது எவ்வளவு முக்கியம்னா சாமியாரை பொறுத்து இல்லை, சாமியாரை பொறுத்து இல்லை, அங்கே இருக்கிற தலைவர் ஆண்டவரை பொறுத்து. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அவரை பொறுத்து தான் எதுவுமே நடக்கும். சாமியார் என்ன செய்வார்? சாமியார் ஒன்றும் செய்ய முடியாது இல்லை. இன்னைக்கு எஸ்ஸுமே, நாளைக்கு அதே கருத்துக்கு நோன்றுவேன். எனக்கு அவ்வளோதான் சக்தி மனுஷன். ஆனால் அவர் எஸ்ஸுன்னா எஸ்ஸு தான், நோன்னா நோ தான். ஏன்னா அவருக்கு தெரியும் எது என்னன்னு தெரியும். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அப்போ இந்த மையத்திற்கு வருவதனால பயன் எப்படின்னா, இங்கே யார் மறைவுரை ஆற்றுறாங்க, ஆராதனை நடத்துகிறாங்க, அது இல்லை. இந்த இடத்துக்கு வர்றதுனாலேயே அந்த வைப்ரேஷன், அந்த அதிர்வலைகள், தெய்வீக அதிர்வலைகள், கடவுளுடைய பிரசன்னத்தினுடைய அதிர்வலைகள், அதிசயம் செய்கிறவருடைய அதிர்வலைகள் நம்மை தொடும். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. இன்றைக்கு செய்தி இது புது நிலவு காலம். இன்றைக்கு என்ன புது நிலவுனா அமாவாசை. சேத்துப்பட்டில் என்ன கொண்டாடுறாங்க? பௌர்ணமி. அதை எனக்கு முன்னால், ஒரு வருஷத்துக்கு முன்னால், நான் போகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால் குரியாக்கோஸ் அப்படின்னு ஒரு ஃபாதர் ஆரம்பித்தார். அப்போ தான் ரீசெண்டாக பௌர்ணமி கொண்டாடுறதுக்கு உங்களுடைய அபிமான நடிகர் ரஜினிகாந்த் திருவண்ணாமலைக்கு வந்திருந்தார். அதுக்கு முந்தின மாதம் அதை பார்த்து இவரும் ஆரம்பித்தார். சேத்துப்பட்டில் பௌர்ணமி. அடுத்த வருஷம் நான் அங்கே போனேன். சேத்துப்பட்டு வந்தவாசிலேருந்து பௌர்ணமிக்கு சேத்துப்பட்டுக்கு போனேன். சேத்துப்பட்டில் 2 வருஷம் இருந்தேன். 2 வருஷம் கழித்து அப்புறம் நான் எம்மாவூஸ் போயிட்டேன். எம்மாவூஸ் போனதையும் நான் அமாவாசை ஆரம்பித்தேன். அப்போ சேத்துப்பட்டிலேருந்து ஜனங்க வருவாங்க. அவங்க கேட்டாங்க, ஏன் ஃபாதர் அங்கே பௌர்ணமி கொண்டாடுனீங்க, இங்கே அமாவாசை கொண்டாடுறீங்க? ஏன்பா, அவர் வெள்ளையாக இருந்தார், பௌர்ணமி கொண்டாடினார், நான் அமாவாசை கொண்டாடுறேன் அப்படின்னு. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அமாவாசைன்னா இருட்டு அர்த்தம் இல்லை. அமாவாசைன்னா எல்லாம் இருள், நிலவு இல்லை அப்படின்னு இல்லை. அமாவாசை அதனுடைய அர்த்தம் என்னன்னா புது நிலவு ஆரம்பிக்குது, வெளிச்சம் அப்படியே ஆரம்பிக்குது, உதயமாகுது. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. இங்கே அமாவாசையில் மிக சிறப்பாக கடவுள் என்ன சொல்கிறாரு
எசாயா புஸ்தகத்தில் 66:23 நம்ம வாசிக்கிறோம். அமாவாசை தோறும் ஓய்வு நாள் தோறும் என்னுடைய மக்கள் என் முன் வழிபட வருவர். அது ரொம்ப சிறப்பு. இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு பெரிய திருவிழா. அமாவாசை, பௌர்ணமி, ஓய்வு நாள், இதெல்லாம் ரொம்ப சிறப்பான நாட்கள். நம்ம இது இந்துக்கள் செய்கிற விஷயம் அப்படின்னு நம்ம கருதக்கூடாது. நம்முடைய முன்னோர்கள் இஸ்ரேல் மக்கள் கொண்டாடின திருவிழா. பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா. இப்போ பொங்கல் உதாரணமாக தொடக்கத்தில் அது இந்து சகோதரர்களுடைய திருவிழாவாக தான் இருந்துச்சு. நம்ம எப்பொழுதும் நமக்கு பெண் புத்தின்னா என்ன புத்தி? பெண் புத்தி. பழமொழியை தான் சொன்னேன், எனக்கு வேறு தெரியாது. உங்களுக்கு எப்படி புத்தியெல்லாம் எனக்கு தெரியாது. கொஞ்ச நாள் ஆக ஆக ஒரு சில பேர் சொன்னாங்க, ஃபாதருங்க பொங்கல் நம்மளும் கொண்டாடலாம். அப்போ இப்போ ரொம்ப சிறப்பாக நம்ம கோயில்களில் கொண்டாடுறாங்க. நிறைய இடங்களில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா. அது ஏன் நம்முடைய திருவிழா? நம்முடைய முன்னோர்கள் அறுவடை பண்டிகை கொண்டாடினார், நன்றியின் திருவிழா அதுதான் அது பொங்கல். அப்போ நிறைய விஷயங்களை இஸ்ரேல் மக்களை பற்றியும் தமிழ் ஜனங்களை பற்றியும் நம்ம வரலாறை படித்தா நிறைய உணர்வுகள் அடிப்படையில், நிறைய கருத்துக்கள் அடிப்படையில், நிறைய கலாச்சார அடிப்படையில் நமக்கு நிறைய ஒற்றுமை உண்டு. அவங்க செய்ததெல்லாம் நமக்கும் தன்னார்வமாக நம்மளே செய்ய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் நடக்கும். பிரைஸ் எல்லாம். அப்போ கடவுள் நமக்கு இது நம்முடைய திருவிழா, நம்முடைய முன்னோர்கள் கொண்டாடிய அமாவாசை தோறும் கடவுள் சொல்றார், என்னுடைய மக்கள் என் முன் வழிபட வருவார். ஏன், என்ன கருத்தா இருக்கலாம்? நம்மளா கெஸ் பண்ணலாமே. அமாவாசை இருட்டாயிட்டா அதில் புது நிலவு ஆரம்பமாகுது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில், இருண்டு போன வாழ்க்கையில் ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக வளருது, உதயமாகுது. நீங்கள் கடவுள் போய் கும்பிடுங்க, அந்த நாளில் கடவுள்கிட்ட வைங்க, அந்த இருளாக இருக்கிற நாளில் கடவுள்கிட்ட வைங்க. அந்த நாளிலிருந்து உங்களுக்கு இருள் மறைந்து ஒளி உதயமாகும். பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா. வாழ்க்கையில் விடிவு காலம் ஏற்படும். அந்த நம்பிக்கை தான் கொண்டாட்டம். அப்போ நம்ம இது மாதிரி நாட்களில் கூடுவது, மற்றவர்களை அழைத்து வருவது நமக்கு மிக சிறப்பான ஒன்று. அப்போ இன்றைக்கு நம்முடைய செய்தி என்னவா இருக்கணும் அப்படின்னா, புது நிலவு ஆரம்பிக்குது. புது ஆண்டில் நம்ம புது வருஷத்தை தொடங்கி இருக்கிறோம். அப்போ அனைத்தையும் புதியதாக மாற்றுவார் கடவுள். பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா. திருவெளிப்பாடு புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கலாம். 21வது அதிகாரம், திருவெளிப்பாடு 21வது அதிகாரம், அதில் 5வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியதாக ஆக்குகிறேன் என்று கூறினார். பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா. அனைத்தையும் புதியதாக்குகிறேன். உன் பிஸ்னஸ், உன்னுடைய படிப்பு, பொண்ணு தேடுற, மாப்பிள்ளை தேடுற அந்த தேடுதல், அந்த திருமண வாழ்க்கை ஆரம்பம் இல்லை, அது எல்லாத்தையும் புதுசாக்குறேன். உன்னுடைய கருத்து. இன்றைய காலையில் கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன், என் ஹவுஸில் பெரிய கூட்டம் இல்லையா. அப்போ அதில் ஒரு பொம்பளை பயங்கர, இந்த பாட்டு போட்டணும், வேறு ஏதோ ஒரு பாட்டு போட்டேன், இதே தானே என்னமோ. அந்த அம்மா பயங்கர டான்ஸு, வயசான அம்மா பயங்கர ஒரே டான்ஸு. முன்னால் வந்துட்டு கரெக்டாக தாளம், கரெக்டாக பேய்க்கு கூட இசை தெரியுமோ தெரியல, அது கரெக்டாக தாளம் போட்டுக்கிட்டு. அப்போ பாட்டை நிறுத்திட்டேன், அது அப்படியே அமைதியாகிடுச்சு. அப்போ நான் சொன்னேன், இது பேய் இல்லை, உங்களுக்கு தெரியணும், இது பேய் இல்லை. அவங்க வீட்டில் அந்த அம்மா முதல்ல என்கிட்ட ஜெபம் பண்ணிருச்சு. அங்கே இன்னைக்கு நேற்று காலையில் அந்த அம்மாவுக்கு பேய் பிடிச்சி இல்லை. இது என்ன அப்படின்னா, மன அழுத்தம், டிப்ரெஷன். ஏன் டிப்ரெஷன் வருது, ஏன் மன அழுத்தம் வருது? அப்போ நம்ம எதிர்மறையாக யாராவது பேசுகிறாங்க, அவங்கள புண்படுத்துகிற மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை சொல்கிறாங்க,
அவங்களுடைய குறைகளை பெருசுபடுத்தி சொல்றாங்க. அதாவது நெகட்டிவா பேசுறது, எதிர்மறையா பேசுறது, திட்டுறது அல்லது சண்டை போடுறது அல்லது அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறது. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஜபிக்க வர்றாங்கல்ல, குடும்ப பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. நல்ல வளர்ந்து வர்ற பிள்ளைங்க 7வது 8வது 9வது படிக்கிற பையனை பொண்ணை கொண்டாடுவாங்க. ஃபாதர் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஃபாதர் இந்த பொண்ணு படிக்கவே மாட்டேங்குது ஃபாதர், இந்த பொண்ணு கீழ்ப்படியவே மாட்டேங்குது ஃபாதர், ரொம்ப மோசம் ஃபாதர், ஒரே விளையாட்டு தான் ஃபாதர், எப்போ பார்த்தாலும் விளையாட்டு ஃபாதர், எப்போ பார்த்தாலும் செல்லை நோண்டிக்கிட்டே இவங்க பேசுனது பூரா அவங்களுடைய சொந்த பிள்ளையை பற்றி பேசுனது பூரா நெகட்டிவ், எதிர்மறையா. அந்த குழந்தைக்கு என்ன ஆகும்? அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் காயம் ஏற்படும். அந்த காயத்தினுடைய அதிகபட்ச பரிணாமம் தான் டிப்ரெஷன், மன அழுத்தம். நெகட்டிவாக நம்ம சில டைமில் நெகட்டிவாக சொல்ல வேண்டி வந்துடுது இல்லையா? ஆமாம். ஆனால் பொதுவாக எப்பொழுதும் பாசிட்டிவாகவே பார்க்கணும், பாசிட்டிவாகவே பேசணும். பாசிட்டிவானா பிள்ளை வளரும். இப்போ உதாரணமாக குருத்துவ கல்லூரியில் நான் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு ஃபாதர் இருதயராஜ் அப்படின்னு ஒரு கேனன்ல திருச்சபை சட்ட பாடம் நடத்துகிறார். திருச்சபை சட்டம் பாடம் நடத்துகிறவர். ஒரு கிளாஸுக்கு ஒரு நாள் நான் தூங்கிட்டு ஒரு நிமிஷம் தான் லேட்டாக போனேன். போய் உட்காந்துக்கிட்டேன். முடிஞ்சதையும் கூப்பிட்டாரு, தனியாக தான், அதுவும் பொதுவில் கூட சொல்லலை. பிரதர் ரொம்ப டயர்டாக இருந்திருக்கீங்கல்ல? ஆமாம்மா டயர்டு, ரொம்ப டயர்டு. இன்னுமே கொஞ்சம் முன்னாலேயே முகத்தெல்லாம் கழுவிட்டு அப்படி சுறுசுறுப்பாயிடும். இதை வேற இன்னொரு ஃபாதர் என்ன சொல்கிறாரு, அன்னைக்கு நான் தூங்கிட்டேன். அன்னைக்கு நான் ஒரு நிமிஷம்லாம் இல்லை, எப்படியும் அரை மணி நேரம் தூங்கி லேட்டாக போய் நின்று அவர் முகத்தை பார்த்துட்டு கடுகடுன்னு இருந்தார். நான் போயிட்டேன், கிளாஸை அட்டன் பண்ணல. அந்த ஃபாதர் என்ன சொன்னார், அவர் ஃப்ரெஞ்சுக்காரர், உங்கள் அப்பா தூங்குவாங்க, உங்கள் அம்மா தூங்குவாங்களா, உங்கள் அண்ணன் தூங்குவாங்களா? தூங்குவான் அப்படின்னாரு. எல்லாத்தையும் குற்றப்படுத்துறது, நெகட்டிவாக. அப்போ பாருங்க அவர் எப்படி சொல்கிறாரு, பிரதர் ஆக்டேவியஸ் ரொம்ப டயர்டு இல்லை, இன்னைக்கு ரொம்ப டயர்டு. ஓகே இன்னுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கு. எப்பொழுதுமே நம்ம எவ்வளவு நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கிறது குடும்பத்தில். இவங்க சில டைமில் சொல்ல வேண்டி வரும், அது வேற விஷயம், திருத்துறதுனால சொல்லு. ஆனால் பொதுவிலேயே அந்த சூழ்நிலை இருந்துச்சுன்னா, நெகட்டிவான எதிர்மறையான சூழ்நிலை இருந்துச்சுன்னா, அந்த சூழ்நிலையில் பிள்ளைகள் நல்லா வளராது. பிள்ளைகள் மனசில் சந்தோஷமாக இருக்காது, பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்காது இல்லையா? பிள்ளைகளுடைய கருத்துக்கள் நேர்மறையாக வளர்றதற்கு தடைகள் இருக்கு. அப்போ பாசிட்டிவாக சொல்லணும். இப்போ இந்த குழந்தைய பற்றி தூங்குறான், எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனு, எப்போ பார்த்தாலும் ஸ்கூலுக்கு போக மாட்டான், கீழ்ப்படிய மாட்டான், அதை சொல்லணும்னா முன்னாலே வந்து ஃபாதர்கிட்ட சொல்லிடணும். எங்கே ஜெபிக்கிறீங்களோ சொல்லிடணும். சொல்லிட்டு அப்புறம் வச்சுக்கிட்டு அப்போ நான் என்ன சொல்றேன், வேண்டாம் எப்போ பார்த்தாலும் தூங்குறேன், கீழ்ப்படியவே மாட்டேன், அப்படியா சொல்கிறது? சொல்ல மாட்டேன். அம்மா அப்பாவுக்கு நம்ம கீழ்ப்படியணும் இல்லை? நம்முடைய கடமை. படித்தாதான்பா நம்ம வாழலாம், அவ்வளோதான். நம்மளுக்கு தெரிஞ்ச பாசிட்டிவாக பேசுறதுல என்ன, அவ்வளோதான். இதுதான் பாசிட்டிவ். இப்போ அது மாதிரி நம்ம கடவுள் என்ன சொல்றாரு பாருங்க, நான் அனைத்தையும் புதியதாக்குகிறேன். ஏன்? பழசெல்லாம் என்ன? பழசு நோய்வாய் பிடிச்சது, பழசு நீ அடிமையாயிருந்த, பழசுல நீ வணங்க கழுத்துள்ளவனாயிருந்த, பழசுல என் கட்டளையை கடைபிடிக்கல இல்லையா? பழசுல நீ பால் கடவுள் போய் கும்பிட்ட, நீ மோசைக்கு எதிராக பேசின, யோசுவாவுக்கு எதிராக பேசின, நீ பொற்கன்று குட்டியே கும்பிட்ட. பழசு அதெல்லாம் அனைத்தையும் புதியதாக்குகிறேன். கரங்களை தட்டி ஆண்டவரை. அப்போ கடவுள் நமக்கு அப்படி வாக்கு கொடுக்கிறார். அவருடைய செய்ய போற அந்த செயலை பற்றி நமக்கு முதல்ல அறிவிக்கிறார். புதியதாக்க போறேன் அப்படின்னா எப்படி புதியதாக்குவாரு? என்னதானே புதியதாக்கணும்? உங்களை தானே, நம்மள தான், மனிதர்களை தானே புதிய மனிதன் ஆக்கணும்.
எப்படி அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறார். எப்படி சொல்லி கொடுக்குறாரு? இப்போ உதாரணமாக 41வது அதிகாரம் எசாயா, 43வது அதிகாரம் எசாயாவில் 19வது வசனத்தை வாசிங்க. இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கடவுள் புதுசு புதுசா செய்யல. புதுசா ஆக்க போறேன்னா புதுசா செய்ய போறது இல்லை. அவர் எல்லாத்தையும் புதுசாவே தான் வச்சிருப்பார். அவர் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எப்பொழுதும் புதுசாவே தான் வச்சிருப்பார். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டு செய்வாங்க. எப்போ கோட்டு சூட்டு போடுவாங்க? நம்ம ஆம்பளைங்க கல்யாணத்துக்கு போடுவாங்க. அதுக்கப்புறம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்காது இல்லை. அதுக்கப்புறம் அந்த கல்யாண நாளில் வேணும்னா போடலாம். நம்ம கிளைமேட்டுக்கு கோட்டை போட்டுக்கிட்டு என்னத்தை பண்ண முடியும்? பனியனே போட முடியல நம்ம கிளைமேட்டுக்கு. ஆமாம், கல்யாண நாளில் போட்டுக்கிட்டு வருவாங்க. அந்த கல்யாண நாளில் போட்டுக்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அந்த ஹேங்கரில் இப்போ மாட்டி வச்சுருவாங்க. ஒரு 2 நாள் கழித்து அதை நைஸாக மடித்து உள்ளே வச்சுருவாங்க, கட்டி உள்ள. பிரைஸ்லாம் சாதாரணமாக நடக்கிறது தான், சாதாரணமாக நடக்கிறது தான். ஏன்னா அழுக்கு இல்லை, அழுக்கு இல்லை. எப்பொழுதும் அவர் கோட்டு கல்யாணத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னால் தைச்ச கோட்டு இப்போ கேளுங்க, நம்ம 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் ஆனவங்களை கல்யாணத்துக்கு கோட்டு போட்டவங்களை கேளுங்க, கோட்டு அப்படியே தான் இருக்கும், அப்படியே தான். ஏன் துவைச்சு அப்படியெல்லாம் அழுக்காகி அப்படியெல்லாம் இல்லை, அழுக்காகலையே, போடலையே, போட்டால் தானே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கடவுளுடையது படைத்தது எல்லாம் அப்படியே புதுமை தான். மேலே நம்முடைய கண் பட்டதுனால அழுக்கு இருக்கும். இது ஒரு பார்வையா? இது நம்ம கண் ஒரு பார்வையா? கண் பட்டதுனால அழுக்காக இருக்கும். நம்ம கண் பட்டு ரோஜா செடி தோட்டமே போச்சா நம்ம கண்ணு பட்டு? அப்போ நம்முடைய பேச்சினுடைய அதிர்வலைகள் போய் தாக்கும், நம்முடைய எண்ணங்களுடைய அதிர்வலைகள் போய் தாக்கும். அப்போ அது படிஞ்சிருக்கும். இப்போ தோடு போட்டிருக்கிறாங்க, அது கொஞ்சம் காலம் கழித்து அதை ஆச்சாரிகிட்ட கொடுப்பாங்க. என்னத்துக்கு? எண்ணெயை எடுக்கிறதுக்கு. பாலிஷ் பண்ணுறது. நீங்கள்லாம் டவுனில் பிறந்தவங்க, அதனால் பாலிஷ் பண்ணுறது. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க எண்ணெய் எடுக்கணும், இல்லை எண்ணெய். சரி, நான் கல் வச்ச காலத்தில் கற்காலத்தில் நான் பேசுகிறேன், அவ்வளோதான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ அதை ஒரு இதில் ஊற போடுவான், எடுத்து ப்ரஷ் பண்ணுவான், சரியாக போயிடும் இல்லையா? கடவுளுக்கு அப்படி இல்லை. நம்மளை எப்படி படைச்சாரு? அவருடைய கண்ணுக்கு நம்ம விலையேற பெற்றவர்கள். பிரைஸ் தி லார்ட். நம்ம பாவம் செய்துட்டோம், காணாமல் போன ஆடு, இந்த 99 ஆட்டை விட்டு நம்ம தூர போயிட்டோம். அதெல்லாம் ஊதாரி மைந்தன் மாதிரி எங்கேயோ சுற்றிட்டு வரணும், பன்றி கூட்ட முடிச்ச முன்னால எல்லாம் இருப்போம். ஆனால் அவருடைய கண்களுக்கு நம்ம விலையேற பெற்றவர்கள். இப்போ பையன் குடிக்கிறான், அம்மாவுக்கு அந்த பையன் மேலே ரொம்ப அக்கறை வரும். ஐயோ, என் பிள்ளை குடிக்கிறானே, எப்படியாவது நிறுத்தணுமே. ஏன் பிள்ளை இல்லை, ஒரு தாயும் தகப்பனுமே அவர் தானே, அம்மையும் அப்பனும் அவரே. அப்போ பாருங்க, அவருடைய கண்கள் முன்னால நம்ம அழுக்கு இல்லை. இப்போ அப்ரஹாம் லிங்கன், அவருக்கு ஒரு மகன் இருந்தான். அப்ரஹாம் லிங்கனுக்கு அவர் கிறிஸ்தவர் பேப்டிஸ்ட். அவருக்கு ஒரு மகன் இருந்தான். ஞாயிற்றுக்கிழமெல்லாம் கரெக்டாக கோயிலுக்கு போயிடுவார். அவருக்கு பெரிய எஸ்டேட்டு இருந்துச்சு, அங்கே பயிர் பண்ணியிருக்கிறாரு. இது சரித்திரம், நான் சொல்கிறது வரலாறு. எஸ்டேட் இருந்துச்சு. நிலத்தெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு கரெக்டாக டைமுக்கு கோயிலுக்கு போயிட்டார். இந்த பையன், நீ பார்த்துக்கப்பா, சின்ன பையன், நீ பார்த்துக்க, நீ சாயந்தரம் போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோயிலுக்கு போயிட்டார். இவனுக்கு கால பூசையில் பூசோதவி செய்யணும். அந்த பையனுக்கு ஆசை, கால பூசையில் போய் பூசோதவி உடுப்படம் போட்டுக்கிட்டு பூச உதவி செய்யணும். அதனால் அவன் என்ன பண்ணான், அங்கே பம்ப் செட் மாதிரி ஒரு சின்ன ரூம் இருக்குது,
கடவுளே, நான் உங்கள் திருப்பலியில் உங்களை சந்திக்க விரும்புகிறேன், நான் பூசதை செய்ய விரும்புகிறேன், எல்லா குருவிகளை, இந்த கதிர்களை, கோதுமை மணியை தின்ற எல்லா குருவிகளையும் வர சொல்லுங்கள், இந்த ரூமில் போட்டு பூட்டிட்டு நான் போயிடுறேன், இல்லாட்டி எங்கள் அப்பா வந்து திட்டுவார் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருந்துச்சுன்னாக்கா அப்படின்னு சொல்கிறான். இது வரலாறு, இது வரலாறு. உடனே எல்லா குருவியும் கூப்பிட்றான், இயேசுவின் பெயரால் எல்லா குருவிகளும் வாங்க. எல்லா பேர்ட்ஸும் வந்துருச்சு. ரூம் உள்ள எல்லாம் போங்க 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 போங்க, கதவை சாத்திட்டு கூட்டிட்டு கோயிலுக்கு. பையனை பார்க்குறாரு, பீடத்தில் இருக்கிறான். அவன் பீடத்தில் இருக்கிறான். முறைச்சி பார்க்குறாரு. நான் ஒன்று பார்த்துக்க சொன்னேன், சாயந்தரம் பூசைக்கு போக சொன்னேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக பார்க்குறாரு. அப்போ பூசை முடிஞ்ச உடனே சர்க்கரைஸ் வழியாக அவன் ஓடி போய் திரும்பி இங்கே வந்துடணும் அப்படின்ட்டு வர்றான். சாக்கடையில் விழுந்துட்டான். சாக்கடை அதில் விழுந்துட்டான். அப்பா பார்த்துட்டாரு, துரத்திக்கிட்டு தானே வர்றாரு, பார்த்துட்டாரு தூரத்தில் அவன் சாக்கடையில் விழுந்துட்டான். சாக்கடையில் விழுந்துட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் புள்ள சாக்கடையில் விழுந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? ஓடி போய் தூக்குவீங்க. அப்ரஹாம் லிங்கன் அந்த கீழே விழுந்துட்டு அந்த சாக்கடையில் விழுந்த பையனை, அந்த சாக்கடையில் நனைஞ்சிருக்கிறான், அதெல்லாம் நாத்தம் அழுக்கு அதெல்லாம் பார்க்கல. அப்படியே தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு அதனுடைய நிலத்துக்கு கிணத்துக்கு போகிறாரு. அந்த தண்ணி நீர்நிலைக்கு போகிறாரு. போயிட்டு குளிப்பாட்டி எல்லாம் போட்டு புது ட்ரெஸ் போட்டு அப்போ கேட்குறாரு, எப்பா அப்பா சொன்னேன் இல்லை, ஏன் காலையில் நீ பூசைக்கு வராது, சாயந்தரம் போவோம், நான் திருப்பலிக்கு போகணும்னு ஆசை, பீடச்சிறுவனாக இருக்கணும்னு ஆசை, அதனால் இயேசு சாமிகிட்ட சொன்னேன். இயேசு சாமிகிட்ட சொன்னியா? ஆமாப்பா, பாருங்கள் குருவிகள்லாம் அப்படின்னு போய் திறந்து விட்றேன், எல்லா பறவையும் வெளியே போகுது. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்ல வந்தது என்னன்னா, அவருடைய கண்களுக்கு நம்ம ரொம்ப விலையேற பெற்றவர். நம்ம அழுக்கு பாவி அதெல்லாம் அவருக்கு, நம்ம தான் அதெல்லாம் பார்க்குறோம். கடவுளுக்கு, அம்மாவுக்கு அப்படிதான், அப்பாவுக்கு அப்படிதான். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அவங்களுடைய நேசம் பிள்ளைகள் மேலே எப்பொழுதும் இருக்கும். சில சூழ்நிலைகளில் உணர்ச்சி வசப்பட்டு இதெல்லாம் சொல்லலாம் செய்யலாம், ஆனால் they love their children. God loves us. Praise the Lord. Hallelujah. அப்ப இந்த வசனம் சொல்லுது, இதோ நான் புதுச்செயல் ஒன்றை செய்ய போறேன், பாலை நிலத்தில் பாதை ஒன்றை அமைக்கிறேன், உன்னுடைய கண்களுக்கு அது தெரியலையாங்கிறார். அப்ப என்னன்னா, அவருடைய நேசம் எப்பொழுதுமே இருக்கும். அவருடைய புதுப்பிக்கின்ற அந்த தன்மை நமக்கு பார்த்து உணர தேவையா ஒழிய அது இல்லாமல் புதுசா வந்து மாறுறது இல்லை, எதுவுமே புதுப்பிக்கப்படுறது இல்லை, அப்படியே புதுசாவே தான் இருக்கும். பிள்ளைகள் தான், அவருக்கு எந்த குறையும் இல்லை பிள்ளைகள் மேல, உலகத்து மேல. அவர் படைச்சதுல என்ன குறை இருக்கும்? இந்த இயற்கை மேல என்ன குறை சொல்ல முடியும்? பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அப்ப அது எங்க படைக்கிறார் பாருங்க, பாலை நிலத்தில் உனக்கு பாதையை அமைப்பேன் அப்படின்னா என்ன? அதான் நமக்கு நம்பிக்கை தரணும். இந்த அமாவாசை காலத்துல, புது நிலவு காலத்துல நமக்கு நம்பிக்கை தரணும். என்னன்னா, நம்ம இருளாய் இருக்கும் பொழுது அவர் ஒளியாக இருக்கிறார். 12:8 யோவான், நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்பவன் இருளில் நடவான். ஆங்கிலத்துல கேட்டகாரிகள்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வேற மாற்றெல்லாம் இருக்காது, வேற மாற்று இருக்காது இல்லையா? கேட்டகாரிகள், அதுதான் சொன்னது தான். அது மாதிரி அவர் கேட்டகாரிக்கல் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. என்ன சொல்றாரு? நான் படைச்சிருக்கிறேன், அது உங்களுக்காக, மேம்படுத்து, நீங்க மேம்படுத்துக்க. நீ மூஞ்சி கருப்பா இருக்குதா, பவுடர் அடிச்சுக்க, பெயிண்ட் அடிச்சுக்க. ஆனா நான் உனக்குன்னு கொடுத்த மூஞ்சி, எனக்கு தெரிஞ்சவருக்கு ரொம்ப அழகான மூஞ்சி, எனக்குன்னு கொடுத்த கலர் ரொம்ப அழகான. எஸ், தேங்க்யூ இல்லையா? ஆமா, எப்பொழுதும் நம்ம கடவுளுடைய படைப்பு, நம்ம அதை எங்க படைக்கிறாரு, எங்க புதுசா ஆக்குறாரு, ஏன் கண்களுக்கு தெரியவில்லையான்னு கேட்கிறாரு. அது ஏற்கனவே செய்திருக்கிறார் நமக்காக. அவர் புதுசா செய்ய போறது இல்லை. நம்ம பாவம் செய்துட்டோம், பாவத்தின் மேல பாவம் செய்துட்டோம். கரெக்டா ஒரு டைம் வரும், நம்மளுக்கு காட்டுவாரு. பத்தியா, நான் மன்னிப்பை வச்சிருக்கேன், ரெடியா வச்சிருக்கேன். என் மகன் வருவான், என் பொண்ணு வருவான், என் குழந்தைக்கு நான் மன்னிப்பு கொடுப்பேன், ரெடியா வச்சிருக்காரு, செய்து வச்சிருக்காரு. மன்னிப்பு ரெடி இன் ஸ்டோர், ரெடியா வச்சிருக்க. பாலை நிலத்தில் எப்ப நீ பாவியா இருக்கும்போது, நீ விசுவாசம் இல்லாம இருக்கும்போது, அதான் பாலை நிலம்.
நீ கடவுளை நம்பாம இருக்கும்போது, கடவுள் நம்பிக்கையில தளர்ந்து போகும்போது, உன்னுடைய விருப்பம்படி நடக்கல, அதனால கடவுள் மேல கோபமாக இருக்கும்போது, இவர் எப்பொழுதும் அந்த லவ் அப்படியே வச்சிருப்பார். பக்கத்துல வந்ததே அந்த லவ் நம்ம மேல போட்டுருவார். பாலை நிலத்தில் நம்முடைய குறைபாடு, நம்முடைய பாவம், நம்முடைய பலவீனம், நம்முடைய தப்பான எண்ணங்கள். ஆனா அவரு அதுல புதிய பாதை ஒன்றை உனக்கு வகுத்திருக்கிறேன், அதை உன் கண்கள் பார்க்கவில்லையா? Why don't you love me? Why don't you see my love? அதுதான். ஏன் என்னுடைய அன்பை நீ கண்டுக்க மாட்ற? Praise the Lord. Hallelujah. அதை எப்ப செய்திருக்கிறாரு? கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட 2வது திருமுகத்துல 5வது அதிகாரம் 17வது வார்த்தை. அது என்ன சொல்லுது பாருங்க. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிழ்ந்தார். கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது அவர் புதிய படைப்பாக இருக்கிறார். கிறிஸ்துவோடு இணைவது எப்படி? கிறிஸ்தவங்களுக்கு எப்படி? திருமுழுக்கின் வழியாக. அந்த திருமுழுக்குல நம்ம கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறது வழியாக நம்ம இணைந்திருக்கிறோம் இயேசுவோட இணைந்திருக்கவன் தான் புதிய படைப்பு. இயேசுவோட இணைந்தில்லாத இந்துக்கள் எப்படி இயேசுவோட இணைய முடியும்? உண்மையை பேசும்போது இயேசுவோட இணைந்திருக்கிறான், நீதியோடு நடக்கும்போது இயேசுவோட இணைந்திருக்கிறான், அன்பு செய்து வாழும் பொழுது இயேசுவோட இணைந்திருக்கிறான், மற்றவனுக்கு விட்டு கொடுக்கும் போது, பொறுமையா இருக்கும்போது, சாந்த குணத்தோடு இருக்கும்போது இயேசுவோட இணைந்திருக்கிறான், இயேசுனுடைய மதிப்பீடுகளை எல்லாம் கடைபிடிக்கும் பொழுது இயேசுவோட இணைந்திருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவோட இணைந்திருந்தா கிறிஸ்தவன் தான் இயேசுவோட இணைந்திருக்க முடியும் நம்ம நினைக்கூடாது. அவன் கிறிஸ்துவை பற்றி தெரியவே தெரியாது. ஆனா அவன் உண்மை பேசுறான்னா இயேசு சொல்றான் நானே உண்மை. அவன் அன்பு செய்கிறானா பைபிள் சொல்லுது அன்பே கடவுள் இல்ல. அப்ப எல்லாருமே கிறிஸ்துவோட இணைந்திருக்கிறதுக்கு ஒரு வழிய இந்த உலகத்துல கடவுள் படைச்சிருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். என்ன வழி? அன்பு செய், அல்லது உண்மை பேசு, நீதியோட நட, அல்லது திருமுழுக்கு வாங்க, திருமுழுக்கு வாக்குறுதிகளை கடைபிடி, பெரியவங்களுக்கு கட்டுப்பட்டு நட, என் கட்டளைகளை கடைபிடி, நீ என்னோட இணைந்திருக்க. என்னோட இணைந்து இருந்தால் அவன் புதிய படைப்பாகிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படி இணைஞ்சிட்ட, உண்மையை பேசிட்ட, ஆனால் தப்பு பண்ணிட்ட, கொஞ்சம் பொய்யும் சொல்லிட்ட, அவருடைய மதிப்பீடுகளை முனைப்போடு செயல்படுத்துகிற திருமுழுக்கு வாக்குறுதிகளை நீ கடைபிடிக்க முயற்சி பண்ணுற, நிறைய கடைபிடிக்கிற, சில டைமில் தவறிட்ட, பாவம் செய்துட்ட, அப்போ என்ன ஆகும்? அப்போ ஆண்டவர் நம்மை கழுவுகிறார். எசேக்கியேல் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் 36:24. அதை தொடர்ந்து நான் உன்னை புனித நீரால் கழுவுகிறேன், புதிய நீரை உன்மேல் தெளிப்பேன், உன்னை புதிய இனமாக்குவேன். இல்லை, புதிய இனமாக்குவேன். உனக்கு உணர்வுகள் கொண்ட இதயத்தை கொடுப்பேன். உணர்ச்சி இல்லாத அந்த மரத்து போன அந்த மாதிரி இதயத்தை எடுத்துட்டு புதிய இதயத்தை உனக்கு கொடுப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம தவறு செய்துட்டோம், நம்மளுக்கு வாழ்வே இல்லையா? வாழ்வு உண்டு. கடவுள் நம்மளை மன்னிச்சு மறுபடியும் புதிய அந்த வாழ்க்கைக்கு கொண்டு போறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ திருச்சபையே கூட ஒரு காலத்தில் என்ன சொல்லிச்சு? இந்த உலகம் உருண்டையா இருக்குன்னு சொன்னது யாரு? காலி இல்லை, சொல்லுங்க. சந்தேகப்படுறீங்க. நான் தான் சந்தேகப்படணும், நம்ம படித்தது தப்போ ரைட்டோன்னு. நீங்கள் புதுசாக தானே படிச்சிருக்கிறீங்க. கலிலேயோ தானே சொன்னார் உலகம் உருண்டையா இருக்குன்னு. திருச்சபை அதிகாரப்பூர்வமாக ஒரு காலத்தில் சொல்லிடுச்சு, இல்லை தட்டையா இருக்கு. 2ஆம் ஜான் பால் உலகத்திட்ட மன்னிப்பு கேட்டார். அது என்ன ஒரு எவ்வளோ உயர்ந்த குணம் பாருங்க. அவரு 2ஆம் ஜான் பால் எல்லாத்தாலும் போற்றப்பட்ட ஒரு புனிதமான திருத்தந்தை உலகத்திட்ட அதை மன்னிப்பு கேட்டார். திருச்சபையினுடைய ஊழியர்கள் தவறாக சொல்லிட்டாங்க, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த மாதிரி தாழ்ச்சியோட இருக்கிறதுனால அவர் எங்கேயோ போயிட்டார் பாருங்க, உயர போயிட்டார், புனிதர் ஆயிட்டார். அதுதான் புதுப்பிக்கப்படுவதற்கு என்ன வேணும்? நமக்கு
தாழ்ச்சி வேணும், பொறுமை வேணும், சாந்த குணம் வேணும், கனிவு வேணும். 3:12 கொலோசையர்ல என்ன சொல்லப்பட்டுள்ளது? நீங்கள் கடவுளால் அழைக்க பெற்றுள்ளீர்கள், ஆகவே கனிவு உள்ள, மனத்தாழ்மை உள்ள, பொறுமை உள்ள, சாந்த குணம் உள்ளவர்களாக இருங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப புதுப்பிக்கப்படுவதற்கு நமக்கு என்ன தேவை? புதிய இதயம் பெறுவதற்கு, புதிய நீரை நம்ம மேல கடவுள் தெளிச்சு நம்ம புதிய இனமாவதற்கு என்ன தேவை? தாழ்ச்சி, தாழ்ச்சி, பொறுமை, சாந்த குணம், கனிவு, இரக்கம், பரிவு, இல்ல அன்பு, மனத்தாழ்மை. அதுதான். அப்ப இந்த புதிய ஆண்டுல, இந்த புது நிலவு காலத்துல நமக்கு புது செயல் ஒன்றை செய்கிறார், புதிய பாதையை அமைக்கிறார். அதுவும் பாலை நிலத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பாவம் செய்துட்டோம், தப்பு செய்துட்டோம், கடவுளுக்கு எதிராக நடந்துட்டோம், நம்ம சாட்சியாக வாழலை, பலவீனத்தில் இடம் கொடுத்துட்டோம். அப்படி இருக்கும் பொழுது அதான் பாலை நிலம், வறட்சி இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வசனம் நமக்கு சொல்லும், பாலை நிலத்தில் உன்னை நீர்மிக்க தோட்டம் போல மாற்றுவேன். அந்த வசனத்தினுடைய அடுத்த வரி அது. பாழ்வழியில் நீரோடைகளை தோன்றச் செய்வேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த செங்கடலை தாண்டினதையும் அந்த பாதை இருக்குது. அப்போ நாங்கள் போகிறோம் 1998 முதல் தடவை அப்படி போகும்போது அந்த பக்கமாக போனோம். போனால் நிறைய பேரீச்ச மரம், நல்லா பனை மரம் மாதிரி வளர்ந்துருக்குது. ஆனால் நிறைய கொட்டி கிடக்கு. அப்படியே கமன்னு வாசம் அடிக்குது. என்ன வாசம்? பேரீச்சம்பழம் வாசம். எடுத்து சாப்பிட்லாமான்னு இருக்குது, நாக்கில் ஊறுது. ஆனால் அந்த பக்கத்துலலாம் அந்த ஆளுங்க நிற்கிறான், அந்த ஊர் ஆளுங்க. அவன் என்ன நினைப்பான்? பொறுக்கிப்பாய் லோலா இருப்பாங்க போல இருக்குது நினைப்பான்ல. அப்போ அது மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது வாசம் நல்லா இருக்குது, ஃப்ரெஷ், அப்படியே உழுவுது, பார்க்குறோம். அப்படி அப்போ ஆடுகள்லாம் வருது, ஒரு 10-15 ஆடு அப்படியே வருது. மூஞ்சி இப்படி பண்ணிட்டு ஒரு பேரிச்சம்பழத்தை இப்படி எடுத்துச்சு, துப்பிட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு. இதை போய் நம்ம பொறுக்க பார்த்தோம் இல்லை? அப்படி அந்த இடத்துல நின்றுட்டு பார்த்தா அங்கே கடவுள் கட்டளையின்படி பாறையை உடைச்சு, பாறையை தட்டி தண்ணீர் வந்து அந்த கிணறு இருக்குது. அந்த கிணறு எவ்வளோ ஆழத்தில் தண்ணீர் அப்படின்னா, அந்த கிணறு தான் இந்த பீடம், நான் நிற்கிற இந்த பீடம் உயரம் தான் அதான் கிணறு. சுவர், இவ்வளோ சுவர் கட்டியிருக்கு, ஒரு 1.5 அடி 2 அடி இந்த உயர் சுவர் கட்டியிருக்கு. அந்த பாய் இருக்கிற இடத்துல தரையில் தண்ணி. அது பாழ்வெளி, அது பாலை நிலம். அந்த காலத்தில் கடவுள் சொன்ன வாக்கு, அந்த பாறையை தட்டு, தண்ணி வரும். பாறையை தன்னுடைய கோலால் தட்டுறாரு, அவ்வளோ தண்ணி. பத்தில் எல்லாம் பாழ்வெளி, எங்கேயுமே தண்ணி கிடையாது. அந்த கிணத்துல அவ்வளோ தண்ணி. பிரைஸ் எல்லாம். அப்போ கடவுள் கொடுக்குற வளம் அது தனிச்சிறப்பு உள்ளது. நம்மளால் அளந்தெல்லாம் பார்க்க முடியாது. தனிச்சிறப்பு உள்ளது. அவர் எவ்வளவு ஆழ்ந்த மகிழ்ச்சியை கொடுப்பாரு, எவ்வளவு பெரிய உயர்ச்சிக்கு நம்மளை கொண்டு போவார், எவ்வளவு அற்புதமாக நம்மளை புதிய படைப்புகளாக மாற்றுவார், நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. அவ்வளோ அன்பு, அவ்வளோ ஆழமான அன்பு. ஆழம், அகலம், உயரம், இயேசுனுடைய அன்பை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. பவுலடியார் எழுதுகிற மாதிரி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ இந்த புதியதாக படைக்க போகிறேன் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு? புதிய இதயம், உணர்வு உள்ள, தசையினால் ஆன உணர்வு உள்ள ஒரு இதயத்தை படைக்க போகிறேன். தசையினால் ஆன மற்ற ஒரு இதயம் போல இல்லை. 17:9 எரேமியாவில் அவர் என்ன சொல்கிறாரு? இறைவாக்கியன்னு சொல்கிறாரு, இதயம்தான் அனைத்தையும் விட ரொம்ப தந்திரமானது. இதயம்தான். வெளியில் பார்க்கறதுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருப்போம், நானும் மணியும் பேசிக்கிட்டு இருப்போம். நீங்கள் ஒரு 20 அடி 30 அடி தூரத்தில் வருவீங்க, நான் உங்களை பற்றி பேசிக்கிட்டு இருப்பேன், உங்களை பற்றி மோசமாக பேசிக்கிட்டு இருப்பேன். இவரோட்ட பக்கத்தில் வந்து வாங்க நல்லா இருக்கீங்களா,
நல்லா இருக்கீங்களா? ஆமாம், உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு சிரிப்பு அந்த சிரிப்பு பேர் என்ன? பச்சை. அந்த கலர் மறக்கக்கூடாது, பச்சை சிரிப்பு. அந்த பக்கம் அப்படி போய் கொஞ்சம் தூரம் போனதையும், ஒரு 10-20 அடி போனதையும் நான் பண்ணிட்டு சொன்னேன், பரவாயில்லையா களவாடி பையன். அது எங்கே இருந்து இந்த கருத்து வருது? இருதயம். இருதயம் மாதிரி ஒரு வேஷம் போடுற பொருள் இல்லை உலகத்திலே. மார்க்கு நட்சத்திரம் நம்ம வாசிக்கிறோம் 7வது அதிகாரத்தில் 23வது வார்த்தையில் என்ன வாசிக்கிறோம் சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. மார்க்கு நற்செய்தி 7. உள்ளத்திலிருந்து வருகிறது, மனிதனை தீட்டுப்படுத்துகிறது. எது? 22. ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே, இதயத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவரும். அப்ப பாருங்க நம்ம இருதயம் எப்பேற்பட்டது. அப்ப இருதயத்தை சுத்தப்படுத்துறது கடவுள் வர்றாரு. நான் புதிய நீரை தெளிப்பேன், நான் புதிய இதயத்தை, இந்த இதயம் சரிப்படாதுப்பா, இந்த இதயம் கீழ்ப்படியில, இந்த இதயம் ரொம்ப காம இச்சைக்கு அடிமையாயிடுச்சு, இந்த இதயம் பொறாம பிடிச்ச இதயம், நான் உனக்கு வேற புதிய இதயத்தை கொடுக்குறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. புதிய இதயத்தை கொடுக்கறதுக்கு அவர் என்ன சொல்றாரு? இங்க யோவேல் புத்தகத்தில் வாசிக்கலாம் 2:28. அந்த நாட்கள்னா உலக முடிவுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. உலக முடிவு காலத்தில் அதை பற்றி தவக்காலத்தில் வருகிற வாசகங்கள்ல அதுவும் ஒன்று. ஆனால் அது உலக முடிவை பற்றி சொல்றது இல்லை. இப்ப நம்ம வாழுகிற இந்த காலத்துல கடவுளை நம்புகிற மனிதன் மேல, சிறியோர் மேலும் இளையோர் மேலும் அனைவர் மேலும் நான் ஆவியை ஊற்றுவேன், மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன், உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்துட்டாரு, ஒரு குழந்தைய தேர்ந்தெடுத்துட்டாரு, ஆணோ பொண்ணோ ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாருன்னா, இளைஞர்களை தேர்ந்தெடுக்கிறாருன்னா, மக்கள் மேல ஆவியை பொழியிறாருன்னா, தன்னுடைய மக்கள் மேல பொழியிறாருன்னா, அதனால தான் 2:9 பேதுருவுல நம்ம வாசிக்கிறோம். அவர் பேதுரு என்ன சொல்றாரு? அனுபவிச்சவர் அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்கூட்டம். நீங்க ராஜ மரபுல பிறந்தவங்க, ராஜ குடும்பத்தில் பிறந்தவங்க, அரச குருத்துவ திருக்கூட்டம். எப்படி ராஜ குடும்பத்தில் பிறந்தவங்க? புறையினத்தாருக்கு ஒளியாக இருப்பீங்க. மற்றவங்களுக்கெல்லாம் நீங்க வழிகாட்டுவீங்க, நீங்க மற்றவங்களுக்கெல்லாம் விளக்கு பிடிச்சிக்குவீங்க, அவங்களுக்கு வெளிச்சம் காட்டுவீங்க, வழிகாட்டுவீங்க, சாட்சி பகருவீங்க மற்றவர்களுக்கு. அப்ப நீங்க தான் ராஜா. மற்றவங்களை வழிகாட்டி பாதுகாக்கிறீங்கன்னா நீங்க தான் ராஜா. ராஜாவினுடைய வேலை என்ன? நாட்டை பாதுகாக்கிறது, மக்களை மகிழ்ச்சிப்படுத்துறது, அவ்வளவுதான். அப்ப நம்ம இயேசுவுக்கு சாட்சியா வாழ்ந்தோம்னா நம்ம தான் ராஜா. எப்படி சாட்சி? மற்றவனுக்கு வழி காட்டுறேன், முன்மாதிரியா நடக்கிறேன், உண்மையை பேசுறேன், அவனை உண்மையை பேச தூண்டுறேன், அன்பா இருக்கிறேன், அவன் ஒருத்தன் எனக்கு பகைவனா இருக்கிறான், அவனை நான் மன்னிக்கிறேன்னு சொல்றேன். அப்போ அவன் அதிர்ச்சி அடைகிறான். 2வது அதிகாரத்துல திருத்தூதர் பணியில அவரு திருத்தூதர் பணி, அதுல என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறாங்க, அன்பு செய்யறாங்க, ஒருத்தர் அன்பு செய்து வாழறதை பார்த்துட்டு மற்ற மக்கள் என்ன செய்யறாங்க பாருங்க. அவர்கள் பேசுகின்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, அச்சம் மேலிட்டவர்களாய். பார்த்தீங்களா? மக்கள் எல்லாம் ஜெபிப்பதில் அப்பம் பிடிப்பதெல்லாம் 42வது வசனம். மக்கள் அனைவரிடமும் அச்சம், நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் நிலைத்திருந்தார்கள். அதை பார்த்துட்டு மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. அந்த அச்சம் என்ன? மாரல் ஃபியர் சொல்றாங்கல்ல, மாரல் ஃபியர். இப்ப குருக்களுக்கு கூட சாமியாருக்கு ரொம்ப பயந்தவன், அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பயந்தவன் சொல்றாங்கல்ல. ஏன் அப்பா என்ன சுட்டு விடுவாரா? சாமியார் என்ன சுட்டு விடுவாரா? கோலை எடுத்துட்டு விரட்டிக்கிட்டு இருக்கிறாரே பொண்ணு.
என்ன பயந்தவங்கன்னா என்ன? அந்த தெய்வ பயம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஃபியர் ஆஃப் காட். ஃபியர் ஆஃப் காட் தான் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் 1:7 ஞானத்தின் தொடக்கம். ஞானத்தின் தொடக்கம். அப்ப அவர்கள் அச்சம் மேலிட்டவர்களாய் இருந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு பரிசுத்தமா இருக்காங்க, எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க, எவ்வளவு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பழகுறாங்க, எவ்வளவு விட்டு கொடுக்குறாங்க, எவ்வளவு மன்னிக்கிறாங்க, எவ்வளவு தாட்சியா இருக்காங்க. பாத்தீங்களா? அப்ப புதிய இதயத்திற்கு என்ன செய்யணும்? அந்த அச்சம் மற்றவர்கள் மத்தியில நிலவும் அளவுக்கு நம்ம எடுத்துக்காட்டா வாழணும். அப்ப புதிய ஆவியை பொழிவேன். அது நம்மளால முடியாது, மனிதனுடைய முயற்சிகள்லாம் அப்படி ஆக முடியாது. தூய ஆவி இறங்கி வந்தாங்க. தூய ஆவிக்கு தான் அந்த ஆற்றல். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, தன்னுடைய சீடர்கள் விட்டு போகும் பொழுது, விண்ணகத்துக்கு எழும்பும் பொழுது, திருத்துதர் பணியில 1:8 வாசிக்கிறோம், உன்னதத்தின் வல்லமை உங்கள் மேல் இறங்கி வரும் வரை இங்கே இருங்க. வந்ததையும் அந்த வல்லமையை பெற்றுக்கொண்ட பின்பு எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகெங்கும் என் சாட்சிகளை. ஏன்னா அந்த வல்லமை வரணும், அந்த பலம் வரணும். உங்களால் முடியாது. அந்த பரிசுத்தாவியினுடைய பலம் பார்த்தீங்களா? புதிய படைப்பாவதற்கு அந்த பரிசுத்தாவி வரும். பரிசுத்தாவி எப்படி பெறுவீங்க? உங்களுக்கு 1 கிலோ பருப்பு வேணும், என்ன செய்வீங்க? கடைக்கு போய் காசு வச்சிருக்கிறீங்க, அங்கே போய் நின்னா கிடைக்குமா? கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம நிறைய பேர் கோயிலுக்கு போறாங்க, தீர்த்தம் தொட்டு என்ன சொல்றாங்களோ, ஒரு சுத்து ஒரு குத்து இல்லை, அதாவது பிதாசுதன் சொல்றேன், அதை அப்படியே ஸ்டைலாக போடுறது, ஒரு குத்து போய் சப்புன்னு உட்காந்துக்கிறாங்க, கோயிலில் போய் உட்காந்துக்கிறாங்க. இங்கே இதை நோண்டுறாங்க, வைப்ரேஷன் வருது, என்ன செல்லில் அது தொடையில் நோண்டும், அது நம்ம நோண்டினதையும் அங்கே மறைவுரை வாழ்வாழ்னு அவர் கத்திக்கிட்டு இருப்பார் சாமியார். இது நோண்டி இது என்னன்னு பார்க்கறது, நடுப்பூசை நடந்துட்டு இருக்கோம், எடுத்துட்டு ஓடுறது வெளியில இல்லையா? அப்ப நம்ம அதுல பங்கெடுக்கல, சும்மா போய் இருக்கிறோம், அவ்வளவுதான். சும்மா போய் இருக்கிறோம், இருந்தாலாம் நடக்காது. நம்ம செயல்பட ஆரம்பிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடைசியா என்ன வசமா சொன்னேன்? 1:8. அவங்கெல்லாம் என்ன கடவுள் சொல்றாரு, நீங்க தனியா இருந்தா உங்களால ஒண்ணு முடியாது, அந்த வல்லமை வரணும். நான் தனியா கோயிலுக்கு போயிருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை தவறுறதே இல்லையே, பாவ சீர்திருத்தம் செய்யறதுக்கு தவறுறதே இல்லையே. பாவ சீர்திருத்தத்துக்கு போய், சாமி ஒரு கயிறு இருந்துச்சு திருடிட்டேன் சாமி, அவ்வளவுதானா, வேற ஒண்ணும் இல்லையா? கயிறுல என்ன, அது ஒரு மாடு தான் சாமி, அது நீ மாடு திருடிட்டேன்னு சொல்லணும், கயிறு திருடிட்டேன்னாக்க இல்ல. அப்ப நம்ம முழுமையா பங்கெடுக்கணும், நம் முழுமையா தாழ்த்தி கொள்ளணும், நம்ம தவறுகளை ஒத்துக்கணும், ஏத்துக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுக்கு எம்மாவுஸ்ல ஒரு சின்ன விஷயத்த சொன்னேன். வெள்ளைக்கார சாமியார்ட்ட ஞானஸ்நானத்துக்கு போனாங்க, குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்க போனாங்க. வெள்ளைக்கார சாமியார் பெற்றோர்கள் அப்போ எல்லாம் அந்த ஜபத்தெல்லாம் சொன்னார். அப்புறம் என்ன பேர் வைக்க போறீங்க? ஞானஸ்நானம் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி என்ன பேர் வைக்க போறீங்க? சாமி சித்தம் பிதாசுதன் பரிசுத்தாவின் பேரால் ஞானஸ்நானம் கொடுத்து. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அவர் சித்தம்னு இருக்கணும் எப்பொழுதும், அப்பதான் ஆவியானவர் பெற முடியும். எந்த காரியம் நடந்தாலும் சரி, அவர் சித்தம் என்ன, அதை நான் செய்கிறேன். நமக்கு பல விருப்பங்கள் இருக்கலாம். இது கடவுளுக்கு பிடிக்குமா, கடவுளுடைய திருவுள்ளமா இருக்குமா, கடவுள் விரும்புவாரா, யோசிக்கணும், செக் பண்ணணும். அவரு சித்தமா, உடனே செய், அவரு சித்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.